அண்மை செய்தி திருச்சியில் ஏலியன் பாய் என்ற டாட்டோ கடையில் நாக்கை வெட்டி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய விவகாரத்தில் தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாட்டோ கடையில் நாக்கை வெட்டும் சம்பவம் குறித்து விசாரிக்க விசாரணை குழு அமைத்திருக்கிறது மருத்துவத்துறை. டாட்டூ கடையில் நாக்கை வெட்டும் சம்பவம் குறித்து விசாரிக்க விசாரணை குழு அமைத்திருக்கிறது மருத்துவத்துறை. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, தற்போது டாட்டூ விவகாரத்தில் விசாரணை குழுவை அமைத்து மருத்துவத்துறை உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய அண்மை தகவல் என்ன, பதிவு பண்ணுங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ஏலியன் பாய் என்று தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடிய டாட்டூ ஆர்டிஸ்ட் ஒரு நபருக்கு நாக்கில் அறுவை சிகிச்சை செய்து பாம்பு போன்று நாக்கு கொடுப்பது போன்ற அறுவை சிகிச்சை என்பதை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரம் சமூக வலைதள பக்கங்களில் அந்த வீடியோ என்பது வைரலான நிலையில் திருச்சி மாநகர சுகாதார அதிகாரி டாக்டர் விஜயகுமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏலியன் பாய் உள்ளிட்ட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். குறிப்பாக இவர்கள் மீது ஏற்கனவே சுகாதாரத்துறை கொடுத்த அந்த வழக்கின் கீழ் அவர்களுக்கு எந்த மாதிரியான எப்படி இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டார்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறையின் கீழான அந்த விதிகளின் கீழ் அந்த கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை விசாரணை மேற்கொள்வதற்கான குழு என்பதனை மருத்துவ குழுவினர் தற்போது அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாநகர சுகாதார அதிகாரி தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு என்பது இவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த உபகரணங்கள் எங்கிருந்து கிடைத்தது, மேலும் அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான அந்த மருந்துகள் எங்கிருந்து கிடைத்தது, எங்கிருந்து இவர்கள் வாங்கினார்கள், எவ்வாறாக இவர்கள் கிடைத்தது, அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு மருந்துகளும் அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான உபகரணங்கள் யார் வழங்கினார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்பதான பரிந்துரை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில் மேலும் சிலர் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் மருத்துவர் அல்லாதவர்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடாது என்பதாக ஏற்கனவே மருத்துவத்துறை சார்ந்த சட்டங்கள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த விதிமுறைகளை மீறி அறுவை சிகிச்சை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டது தொடர்பான வீடியோவினையும் ஒரு ரீல்ஸாக சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே திருச்சி மாநகர சுகாதார அதிகாரி புகார் அளித்திருந்தார். புகார் அடிப்படையில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. என்னென்றால் இவர்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அந்த உபகரணங்கள் எவ்வாறு கிடைத்தது, மேலும் அறுவை சிகிச்சை அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. எனவே இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் மீது மேலும் சில பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விசாரணை குழு என்பது இந்த விவகாரம் தொடர்பாக முழுவதுமாக விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கை என்பதனை ஊரக நலப்பணி இயக்குநரகத்திற்கு சமர்ப்பிப்பார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.